ஹாய் ஹலோ வியூவர்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி என்னடா இது நெத்தியில் பட்டையும் சிவப்பு கலர் சட்டையும் போட்டிருக்கான்னு பார்க்குறீங்களா? அதாவது நெத்தியில் போட்டிருக்கிற பட்டை வந்து பக்திக்கு போட்டிருக்கேங்க. நீங்கள் நினைக்கிறது மேல்மருவத்தூருக்கு இது மாலை போட்டிருக்கேன்னு நினைக்கலாம். அப்படிலாம் இல்லை. பட்டை வந்து பக்திக்கு, சிவப்பு சட்டை வந்து எதுக்குன்னு நினைக்கிறீங்களா? சிவப்பு சட்டை வந்து மே 1க்காக போட்டிருக்கோம். மே 1 என்னன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். மே 1 என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்னது அஜித் பர்த்டேவா? கேமராமேன் அஜித் பர்த்டேன்னு சொல்கிறாருங்க. கரெக்டாக தான், அஜித் பர்த்டே தான். இன்னொன்று என்னென்னா மே 1 வந்து தொழிலாளர் தினம், லேபர்ஸ் டே அப்படிம்பாங்க. அதுக்காக தான் இந்த சிவப்பு சட்டை போட்டிருக்கோம். அது சம்மந்தமாக நம்ம சேலத்தில் வந்து நிறைய தொழிலாளர்கள்லாம் இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து ஒரு கான்வர்சேஷன் தான் இந்த விலாகாக இருக்க போகுது. ஓகே, வெல்கம் டு டக் அவுட்ஸ் டே அவுட். நம்ம நேராக பிளாக் கலர் போயிடலாம் வாங்க. அப்படியே நம்ம ரோட்டில் வந்து அப்படியே வந்துட்டு இருந்தோம், சேலம் வந்துட்டு இருந்தோம். ஓகே, நம்ம எடுக்கிறது வீடியோ எடுக்கிறோம், ஒரு விளாக் மாதிரி எடுக்கிறோம். அதில் வந்து ஒரு கரெக்டாக நம்ம எடுக்கணும், ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் அதே நேரத்தில் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து நம்ம இந்த தொழிலாளர் பார்க்க போகிற தொழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழிந்து வர தொழில்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு காலனி தைக்கிறவங்க கடை இருக்கும், அதாவது செருப்பு தைக்கும் தொழிலாளர்கள்னு சொல்லுவாங்க. அந்த கடை வந்து இருக்கும். இப்போலாம் அது வந்து ரொம்ப ரேராக இருக்குது, எங்கேயுமே கிடையாது. அதனால் பார்க்குறப்ப டக்குன்னு பார்த்தோம்னா இதெல்லாம் பார்த்து நம்ம ஊரில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி, எப்படி இந்த தொழில் அழிகிறதுக்கான காரணம் என்ன, அந்த மாதிரி அவங்களோட அந்த அனுபவங்களை, சரி அவங்க எவ்வளோ வருடங்களாக இந்த தொழில் இருக்காங்க அப்படிங்கிறத பகிர்ந்துட்டால் இதை பார்க்குறவங்களும் அந்த மாதிரி தொழிலாளர்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்போ எங்களை பார்க்க வந்துடுவோம். சரி வாங்க, நம்ம அவங்ககிட்ட போய் பேசலாம். வாங்க. வணக்கங்கண்ணா, உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமாங்கண்ணா? மாரியப்பன். மாரியப்பன்னா என்ன ஊருங்கண்ணா நீங்கள்? காந்திமோத்தர் கிச்சிபாளையம். கிச்சிபாளையங்களா? சரி சரிங்கண்ணா. இப்போ இந்த நம்ம சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டில் இந்த ஏரியாவில் வந்து எவ்வளோ நாளாக வந்து இந்த காலனி தைக்கிற கடை வச்சுருக்கீங்கண்ணா? 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷம் ஆச்சுங்கண்ணா. 30 வருஷமா? சரிங்கண்ணா. இப்போ எப்படி ஒரு 40 வருஷம் ஆயிடுச்சு. 40 வருஷம், 30 to 40 வருஷம் பொட்டி கடை இருந்தது. சரிங்கண்ணா. அப்போ இந்த பக்கம் பொட்டி கடை இருந்தது. சரிங்கண்ணா. இப்போ பொட்டி கடை எடுத்துட்டோம். சரிங்கண்ணா. ஜெயலலிதா வீடெல்லாம் எடுக்க சொல்லிட்டாங்க, ரோடு போடுறாங்க. நீங்க ரோட் ஓரத்துல? ஆமா, அப்பெல்லாம் இருந்துச்சு புக்கு கடை, அதெல்லாம் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எங்க ஐயா இந்த பொட்டி வாங்கி வச்சாரு. ஏதோ தொழிலும் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். உங்க அப்பாவும் இந்த ஐயா இறந்துட்டாரு. பெருமாள், ஜி பெருமாள், அவர்கிட்ட தான் தொழில் கத்துக்கிட்டீங்க? எங்க ஐயா கிட்ட தான் கத்துக்கிட்டேன். சரிங்கண்ணா. இப்ப சமீப காலங்கள்ல வந்து இந்த காலனி தைக்கிற தொழில் அதெல்லாம் கிராமங்கள்லயும் இருந்துச்சு. இப்ப ஏதாச்சும் ஒரு செருப்பு பிஞ்சிருச்சுன்னா கூட ஃபர்ஸ்ட் போய் தைச்சிக்கிட்டு வந்து தான் போடுவோம். இப்பெல்லாம் பிஞ்சிச்சுன்னா பிஞ்ச இடத்துல எல்லாம் கழட்டி விட்டு அடுத்த செருப்பு வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்படி வரப்ப உங்களுடைய தொழிலுக்கு வந்து அது எப்படின்னா பாதிப்பு ஏற்படுத்துது, எந்த மாதிரி இருக்கு? இப்ப அவங்க அந்து போயிட்டா கூட, கிராமத்துல அந்து போயிட்டா கூட பழசு எடுத்துட்டு வந்து தச்சிட்டும் போறாங்க. அளவும் கொடுத்தா கிராமத்துல இருந்து டயர் செருப்பு, தோல் செருப்பு செஞ்சு கொடுங்கறாங்க. நாங்கெல்லாம் ராசிபுரத்துல இருந்து ஒரு ஆள் வருவாரு. வருவாரு. 2 சேதம் செஞ்சு வச்சு ஆளே வரல. அது வித்துட்டேன் 2 பொண்ணு. அப்புறம் ஏதோ கிராமத்துல ஆளுங்கன்னா எடுக்க முடியாதுன்னு சொல்லி பையில போட்டு எடுத்துட்டு வராங்க. வேலை என்னன்னா, வேலை நல்லா இருக்கும் தான் இங்க வந்து தாரமங்கலத்துல இருந்து எடுத்துட்டு வராரு. டீப்பு போட்டு அழகா நீட்டா தைச்சு தருவேன். நல்லா எவ்வளவு காசுனாலும் கரெக்டா கொடுத்துருவாரு. ஒரு சொருப்பு தைச்சா உங்களுக்கு ஒரு 40 ரூபா அதுல கூலி கிடைக்கும். 40 ரூபா. ஒரு ஒருத்தர் 10 ரூபாயும் தராங்க. ஒரு ஒருத்தர் சில்லற இல்லைங்க, முத 5 ரூபாய்ங்கன்னா 5 ரூபாயும் தராங்க. நம்ம கோச்சிக்க முடியாது, என்ன பண்ணலாம்? சரி, செஞ்சு தானே ஆகணும். எப்படி இப்ப இருக்கிற அந்த பொருளாதாரம் எல்லாம் விலையேற்றம்லாம் இருக்கு, இந்த மாதிரி எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுங்களா? அதுதான் இப்போ என்னன்னா, இருக்கிறவங்கிட்ட சேர்த்து வாங்கலாம். இல்லாதவங்க கொஞ்சம் டெவலப் கம்மியாகுது, பார்த்து செஞ்சு கொடுங்க வராங்க. நாமளும் பார்த்து செஞ்சு தரோம், அவ்வளோதான். இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் இந்த தொழிலுக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்துக்கும் இப்போக்கும் ஒரு வித்தியாசம். அப்போ நிறையா வந்து உங்களுக்கு தொழில் வந்து ஒரு ரொம்ப சூடு பிடிச்ச மாதிரி அப்போ இருந்திருக்கும். இப்போ சரியான தொழில். பக்கத்தில் பீடா கடை, எங்களுக்கு இந்த பக்கம் பொட்டி, இப்படி இந்த பக்கம் பீடா கடை. அப்போல்லாம் வருமானம் நல்லா வந்துச்சு. இப்போலாம் கொஞ்சம் 2-3 நாளாக டல்லு. இதே இடத்துல தான் 40 வருஷமா வச்சிருக்கீங்க? ஆமாம். இதெல்லாம் அந்த புக் புத்தக கடைகள்லாம் நிறையா இருக்கும். தேவாங்கரச கலெக்டர் இருந்தார்ல, அவர் தான் பெட்டி கொடுத்து இந்த இடத்துல வச்சுக்கங்க அப்படின்னு கொடுத்தாரு. சரி சரி சரிங்கண்ணா. ஆனால் இப்போங்கண்ணா இந்த தொழிலுக்கு வந்து அரசாங்கத்து சார்பில் வந்து நீங்கள் தொழில் செய்கிறீங்க. இப்போ வந்து இந்த தொழில் நலிவடைஞ்சிட்டே வருது. அரசாங்கத்து சார்பில் ஏதாச்சும் நிதி உதவியோ இல்லை ஏதாச்சும் கடன் உதவியோ ஏதாச்சும் வழங்குறாங்களா? எதுவுமே வழங்கலையா? எதுவுமே இந்த தொழிலுக்கு இல்லை. போட்டா பிடிச்சி கொடுத்தது ஸ்டாலின் ஆட்சியில் உட்காந்தாருல, அங்கே நம்ம அஸ்தமுட்டி அங்கே கூட வந்துட்டு போயிட்டாரு. எழுதி போட்டது இன்னும் லோனே வரலைங்க சாமி, வரவே இல்லையே.
லோன் வரவே இல்லை. வரவே இல்லை. 10,000 தான் மாசம் மாசம் கட்டுற மாதிரி. இன்னும் எதுவுமே இல்லை. அந்த பையில போட்டது அப்படியே இருக்குது. அந்த கார்டு, அந்த முத்தரசு போட்ட கார்டு, போட்டோ பிடிச்சதெல்லாம் அப்படியே இருக்குது. இவரு கூட இறந்துட்டாரு எங்க ஐயா. 1 வருஷம் ஆயிடுச்சு. இந்த நலவாரியம் இந்த மாதிரி அதில் வச்சிருக்கீங்க. எதுவுமே வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. கட்சிக்காரர் தான் இத்தனை பேர் இருக்கிறாங்க, பார்த்துட்டு போறாங்க வராங்க. சரி இவ்வளவு லோன் தரலாம் பிடிக்கலாம், தரவே மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எப்படி? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அதிகாரிகள் யாராச்சும் இந்த மாதிரி நலிவடைகிற தொழிலுக்கு ஏதாச்சும் நீங்க கடன் உதவியோ நிதி உதவியோ அழைச்சிங்கன்னா அவங்களுக்கும் கண்டிப்பா ஒரு உதவியா இருக்கும். இந்த தொழிலாளர்கள் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோளை நாங்க வந்து கேட்டுக்கிறோம். வணக்கங்கண்ணா. உங்க பேருங்கண்ணா? என் பேர் கந்தசாமி. கந்தசாமிங்கண்ணா. ஆனால் நீங்கள் வந்து ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருக்கீங்கண்ணா? ஆமாம், ஆட்டோ தான். எத்தனை வருஷமாக ஓட்டிருக்கீங்கண்ணா? இப்போ ஒரு 10 வருஷம். 10 வருஷமாவே ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்கண்ணா. ஓகேண்ணா. ஆனால் உங்கள் சொந்த ஊர் வந்து இந்த இதே ஊர் கொல்லப்பட்டியே தான். ஓகே, சேலம் மாவட்டம் கொல்லப்பட்டி தான் உங்கள் சொந்த ஊருங்கண்ணா. எப்படிங்கண்ணா இந்த தொழிலுக்குள்ளார நீங்கள் எப்படி வந்தீங்க? நீங்கள் முதல்ல ஆரம்பத்தில் தொழிலில் நான் அப்படி பண்ணிட்டு வெளியில் போனேன், லாரிக்கு போனேன், அதுக்கு போனேன். சரிண்ணா. அப்புறம் ஒன்றும் எல்லாம் எதுவும் அங்கேயும் ஒன்றும் வாலி செட் ஆகலை, சம்பளம் எதுவும் கட்டுப்படி ஆகலை. அப்புறம் இதை இப்படி தெரிஞ்சு ஃப்ரெண்டுங்க இதே ஓட்டினா அப்பப்போ சோத்துக்கு சாப்பிட்டு சம்பாதிச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படி இப்படி சொன்னாங்க. அதனால் இது போட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டு இதே ஒன்று பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் இது ஆட்டோ ஓட்டுறதுக்கு முன்னாடி டிரைவராக தான் இருந்தீங்க, லாரி இதெல்லாம் ஓட்டிருந்தேன். இப்போ நீங்கள் ஸ்டாண்டில் தான் ஆட்டோ போட்டிருக்கீங்க. அப்புறம் இந்த சில அந்த ஆப் மூலிமா அந்த இதெல்லாம் வரதால உங்கள் தொழில் ஏதாச்சும் பாதிப்புகள் ஏதாவது இருக்குங்களா? ஆப் மூலியமானா அது எதுவும் என்னன்னு தெரியலைங்கண்ணா. அதெல்லாம் எதுவும் நல்லா இப்போ ஒரு இங்கெல்லாம் வண்டி நிறுத்தக்கூடாது, கடைக்கு முன்னாடி நிறுத்தக்கூடாது அப்படி சொல்லி எல்லாம் இது பண்ணாங்க. சரி சரிங்க. அதுக்கப்புறம் இப்படி எல்லாம் இப்போ கம்யூனிஸ்ட் இப்படி தொழிற்சங்கத்தில் கேட்டோம். சரி சரி. சரி இப்போ இப்படி ஒரு ஸ்டாண்டை ஆரம்பித்து கொடுத்துட்றோம், சரி சரிங்க, அப்படி நிறுத்தி ஓட்டிங்க. சரி சரிங்க அப்படின்னு எல்லாம் இது பண்ணாங்க. அப்புறம் சரின்ட்டு அப்புறம் இங்கே வந்து எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஒரு 6-7 பேர் சேர்ந்து வண்டி போட்டு ஓட்டிக்கிறோம். அப்புறம் அது பண்ணிட்டுருக்கிறோம். சரி சரி. இந்த தொழில் வந்து உங்களுக்கு வந்து நிறைவாக இருக்குது? நார்மலாக ஏதோ வேலை செஞ்சு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கிறோம். எந்த போய் யாரையும் திருடுறது இது பண்ணுறது அது இல்லை. ஏதோ ஓட்டுறோம், ஆனாலும் செலவுக்கு ஆகுது. நம்ம உழைச்சி நம்ம சாப்பிட்டுக்கலாம். உழைப்பாளர் தன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு கருத்து சொல்லியிருக்கீங்க. இப்போ நாங்களும் இப்போ அன்றைக்கி எங்கள் எல்லாத்துக்கும் இப்போ ஸ்வீட் கொடுப்போம். சரி சரி. உழைப்பாளர் தன்னைக்கு நம்ம எல்லாம் செலிப்ரேட் பண்ணி மிட்டாய் கொடுக்கலாம். போகிறவங்க எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொடுப்போம். சரி சரிண்ணா சரிண்ணா. இப்போ இந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு அரசாங்கத்து சார்பில் ஏதாச்சும் நிதி உதவியோ கடன் உதவியோ சலுகைகள் ஏதாச்சும் அதெல்லாம் இன்னும் எதுவும் பண்ணுறதில்ல? அது ஒரு கோரிக்கை மாதிரி கூட நம்ம அரசாங்கத்துக்கு வச்சுக்கிட்டா கூட ஏதாச்சும் பிற்காலத்தில் ஏதாச்சும் இது வரையும் எதுவும் யாரும் குடும்பம் இந்த நலவாரியத்தில் கூட எல்லாம் பதிவு பண்ணி வச்சிருக்கிறோம். சரி சரி. அந்த என்ன எய்ம் எதுவும் சரி. ஒரு பிள்ளை அந்த ஒரு இது கொடுத்தாங்க, அதோட சரி. இப்போ இந்த இதில் ஒன்றும் கொடுக்கலாம். இதுங்கண்ணா மீட்டருங்களா? அது மீட்ரு இப்போ வந்து இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ சின்னதாக புது வண்டி ஃபஸ்ட்டு அந்த ஒரு 2 அடுக்கு மாதிரி இருக்கும். அது இருக்குது. இப்போ அதுதான் வைக்கணும்னு சொல்கிறாங்க. இதுதான் இப்போ வச்சு கொடுத்து விட்றாங்க சிம்பிளாக. சரி சரி சரிண்ணா. அவ்வளோதான். சரிண்ணா. இப்போ இந்த தொழிலில் வந்து மகிழ்ச்சியாக போயிட்டு இருக்குங்கண்ணா? ஏன்னா தான் ஓட்டிட்டு இருக்கிறோம். 4-5 பேர் 1-2 வாடகை வந்தால் ஓட்டிக்கிட்டு சரிண்ணா அது எல்லாம் உட்காந்து ஓட்டிருக்கிறோம். சரிண்ணா. ரொம்ப உங்களை சந்திச்சு மகிழ்ச்சிண்ணா. தொழிலாளர் தின வாழ்த்துக்கள்ண்ணா. பார்க்குறீங்க தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். தொழிலாளர் தின வாழ்த்துக்கள்.